Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹை புது ஹை 24,000 மார்க்கை டச் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ், இது நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸு. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஜஸ்ட் நம்ம ரிவர்சல் ஜோனில் ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. போட்டுட்டு நான் இந்த கால் ட்ரேட் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து 3 ரூபா எஸ்எல் வந்திருந்தாங்க. எனக்கு எஸ்எல் ட்ரிகர் பண்ணிவிட்டு அவங்க ஆசிட்டிஸ் டார்கெட் ரீச் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. ஸோ நான் இது ஒரு 169 சம்திங் எடுத்திருந்தேன். 157 எஸ்எல், சாரி 161 எடுத்திருந்தேன். 157 சம்திங் எஸ்எல், 220 டார்கெட் பிளான் பண்ணியிருந்தேன். கரெக்டாக எனக்கு எஸ்எல் மட்டும் ட்ரிகர் பண்ணிவிட்டு டார்கெட் போயிட்டாங்க. இது 2 வாட்டி நடந்துச்சு. இந்த ட்ரேட் எனக்கு 2 வாட்டி நான் ட்ரை பண்ணேன். 2 வாட்டி அது ஒரே கேண்டில் எனக்கு எஸ்எல் ட்ரிகர் பண்ணி டார்கெட் போயிட்டாங்க. ஸோ ஒரு 400 ருபீஸ் கிட்ட லாஸ் வந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் அந்த கேட்ச் பண்ண ட்ரை பண்ணல நான் அதை. அண்டு டார்கெட் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண ரீசன் நேற்று சொன்ன அதே ரீசன் தான். ஒரு ஹை ஒரு லோவோட ஃபிப் எடுத்து என்னோடய என்ட்ரியிலேருந்து அதை தான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அந்த இடம் போனதுமே மார்க்கெட் பாருங்கள் ஃபால் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரேஞ்சு. அண்ட் சேம் ஆஸ் அ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சும்மா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். எண்ட் ஆஃப் தி டே நிஃப்டி வந்து 0.7% பாசிட்டிவாக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. இது போன வீக் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பேங்க் நிஃப்டியை வந்து 1000 பாயிண்ட் வரைக்கும் பாசிட்டிவ் கொண்டு போய் நிஃப்டியை நெகட்டிவ்லேயோ 40 ருபீஸ் நெகட்டிவில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இன்றைக்கி நிஃப்டியை பாசிட்டிவாக கொண்டு வந்து பேங்க் நிஃப்டி அதேமாதிரி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்து புது ஹை வச்சுக்கிட்டே போகிறாங்க. பேங்க் நிஃப்டி வந்து அது போக முடியல இன்றைக்கி. மேபி இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸை நல்லா பூம் பண்ணி விட்டுருக்காங்க. இன்ஃபோசிஸ்ஸு அண்டு டிசிஎஸ், இந்த மாதிரி ஐடி செக்டர்ஸே பாருங்கள். ஐடி செக்டர் மட்டுமே 2% பாசிட்டிவில் இருக்குது. அண்டு சிமெண்ட் செக்டர்ஸ், அதாவது சிமெண்ட் செக்டர், பவர் செக்டர்ஸும் இன்றைக்கி நல்லா பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. பட் மேஜர் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இன்றைக்கி இருந்துருக்குறாங்க. பட் ரிலையன்ஸ் 1%, இது மோர் அண்ட் ஆஃபில் நமக்கு இண்டெக்ஸ் ரிலையன்ஸ் தூக்கியிருந்தால் இண்டெக்ஸ் தானே இதாக போகுது. ஓகே ஃபைன். இதுதான் நம்ம பேங்க் நிஃப்டி லெவல்ஸு. ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு எங்கேயுமே ப்ராப்பரான ஒரு நம்ம செட்டப்பில் ப்ராப்பரான ஒரு என்ட்ரி எங்கேயுமே வரல. அண்ட் சேம் ஃபின் நிஃப்டியும் எல்லாமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். இன்றைக்கி நல்ல ப்ரீமியமில் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ரிவர்சல் ஜோன் கட் பண்ணியிருந்தாங்க. கட் பண்ணி நல்லா சப்போர்ட் எடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டோஜி எங்கேயா வந்துருந்ததுன்னா நம்ம இந்த கால் ட்ரேட் போயிருக்கலாம். பட் எங்கேயுமே அவங்க ப்ராப்பரான ஒரு என்ட்ரி செட் நமக்கு தரல. அண்டு எஸ், இன்றைக்கி நல்ல மூவ், பட் நமக்கு ட்ரேட் கிடைக்கல. கிடச்ச 2 ட்ரேடுமே நமக்கு எஸ்எல் தான். மேஜர் எஸ்எல் இல்லை, பட் ஓகே, நாட் மேனேஜபிள் லெவல்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம திரும்ப இங்கே வரும்போது கூட இங்கே ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இவங்க அது ஒரு ப்ராப்பரான எனக்கு நான் எதிர்பார்த்த ஒரு ப்ராமிசிங்கான அந்த ஒரு கேண்டில் எங்கேயுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ நேற்று வந்து இந்த லெவல் நான் ப்ளூ லைனில் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது ஏன்னா எனக்கு ஜோன் பெருசாக இருக்குது. எக்ஸ்பீரி டைமில் ஜோன் பெருசாக இருந்தால் நான் அதையுமே 50% டிவைட் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த ப்ளூ லைனு. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட்டு நியர்லி அந்த லைனுக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்டில் தான் டிஃப்ரென்ஸ் எடுத்து திருப்பியிருக்காங்க. ஸோ எப்பயுமே அந்த 0.5 ரேஷியோ ஃபிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் சரி, வாங்க நம்ம நாளையோட லெவல்ஸை போய்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இது நாளைக்கு 28 லெவல்ஸு. ஸோ ரிவர்சல் பண்ணிருந்தீங்க 24,044. அதாவது இன்றைக்கி 2 வாட்டி ஹை ப்ரீச் பண்ண கேண்டில். இந்த ஒரு ஹை அண்ட் அந்த ஹையை வந்து டோஜி பண்ணி இங்கே ப்ரீச் பண்ண கேண்டில். இந்த லெவலோட ஆவரேஜ் பாயிண்ட்டாக நான் இந்த 24,044 எடுத்திருக்கேன். அண்ட் ரிவர்சல் ஜோன்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 23,802. ஜோன் பெருசாக இருக்கிறதால அதோட 50% ஈக்குபிலியம் லெவலில் வந்து நான் மைனர் சப்போர்ட்டாக எடுத்திருக்கேன். ப்ளஸ் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மல்டிபிள் டச்சஸ் இருந்திருக்கு. சரி, ஸோ இந்த ஜோனை நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நாளைக்கு ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் இதை வந்து நம்ம ஒரு கேப் டவுன் போட்டு இதை ரெஸ்டான்ஸாக எடுத்து அங்கேருந்து ரிவர்சல் நம்ம பிளான் பண்ணலாம் என்னன்றது நாளைக்கு. அது என்ன ட்ரேட் கிடைக்குது நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் நாளைக்கு நிஃப்டியோட லெவல்ஸு. அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 160 பாயிண்ட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ஜோன் இருக்குது. இதில் எனக்கு மல்டிபிள் டச்சஸ்ன்றது ஒன்று ப்ராப்பராக இல்லை. பட் இந்த பர்டிகுலர் வீக்காக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஜோனை வந்து நான் இதை ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணிப்பேன். தட் மீன்ஸ் நான் இந்த ஜோனுக்கு உள்ள மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவேன். இது வேணால் நீங்கள் 52,900 அந்த ரேஞ்ச் வேணால் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவர்சல் ஜோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 52,980 அண்ட் 52,811. இது ரெண்டுமே நாளைக்கு ரிவர்சல் ஜோன்ஸ் தான். ரெஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேவோட ஹை நான் ரெஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன்.
அண்ட் இதை நான் மைனர் சப்போர்ட்டாக நான் எடுத்திருக்கேன். இந்த லெவல்ஸை நான் மைனர் சப்போர்ட்டாக எடுத்திருக்கேன். தட் இஸ் 52,534 நான் மைனர் சப்போர்ட்டாக எடுத்திருக்கேன். அண்ட் தட் இஸ் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஜோன் ரொம்ப சின்னதாக வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. அங்கே வால்யூம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஃபியூச்சரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து ஜோன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க. அண்ட் நாளைக்கு 23,638 அண்ட் 23,624 இது ரெண்டுமே நாளைக்கு ரிவர்சல் ஜோன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் வந்து ரொம்ப வால்டிலிட்டியாக இருந்தது. ப்ரீமியமில் பயங்கர ஸ்பைக்ஸ் இருந்துச்சு. நிஃப்டியோடதும் சேம். ப்ரீமியம் வந்து லிட்ரலி நான் ஒரு கால் ப்ரீமியம் பார்த்தேன், 5 ரூபாலேருந்து இட் வெண்ட் அப் டு 130 rupees, 24,000 சம்திங். ஐ திங்க் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, 24,000 தான் நினைக்கிறேன். வெயிட் ஐ see that. See, literally 5 rupeesலேருந்து இட் வெண்ட் அப் டு 68 rupees. அண்ட் மார்னிங்கும் ஒரு இந்த மாதிரி ஸ்பைக்காக தான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதால ஸ்பைக்ஸ் இருக்கும். ஸோ இந்த சேம் லெவல் ஆஃப் ஸ்பைக்ஸ் நாளைக்கு சென்செக்ஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சென்செக்ஸ் நமக்கு ட்ரேடிங்லேயே பேசிக் பிளான் வச்சுருக்க யாருக்கும் அது லைவ் டேட்டா கிடையாது. பட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் டேட்டாஸ் வந்து லைவ் தான் தராங்க. ஸோ உங்கள் ப்ரோக்கர் சார்ட்டை ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பாருங்கள் என்னன்றது. ஓகே ஃபைன். ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல தான் பையர்ஸ் கேபிட்டல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து இன்றைக்கோட நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் வித்தின் அ மந்த். ஓகே, இட்ஸ் வெரி கிராஜுவல் தான். நம்ம எங்கேயுமே பெருசாக ஷேர் பண்ண கிடையாது. பெருசாக எங்கேயும் எல்லா குரூப்ஸையும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணி எதுவுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ எல்லாமே வியூவர்ஸோட சப்போர்ட்டில் தான் இந்த 50 கவுண்ட்ஸுமே வந்திருக்கு. 50ன்றது நாளைக்கு 5,000 50,000 மாறுறதுக்கு லெட்ஸ் ஹேவ் த ஹோப். பார்க்கலாம், அது அப்படி தான் வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் நீங்கள் டெலிகிராமில் என்ன கேட்கலாம். அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக், ஒரு கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றத ஒரு கமெண்ட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி பெனிஃபிட். அண்ட் ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் ஒரு 70% ஆஃப் பீப்புள் பார்க்குறீங்க. நோ வரிஸ். உங்களுக்கு எப்போ ஆப்டாக இருக்குது, எப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அப்போ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரேட் அமைய நான் வாழ்த்துக்கள் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீக்கெண்ட் எல்லாருக்கும் ஒரு நல்ல வீக்கெண்டாக இருக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.